வணக்கம். இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களும், பிரதமர் அவர்களும் சந்திச்சு கொள்ள போறாங்க. முக்கியமா வந்து பல பேர் வந்து அப்பாயின்ட்மென்ட் கேட்டிருந்தாங்க. ஐஜேகேவோட தலைவரா இருக்கட்டும், நெறைய பேரா இருக்கட்டும், பாஜக மூத்த தலைவர்களே கூட ஓபிஎஸ் அவர்கள சந்திக்க நெறைய நேரம் கேட்டிருந்தாங்க. ஆனா யாருக்குமே தரல. ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இதனால வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு ஓபிஎஸ் மேல இருக்கிற அந்த நட்பு வந்து இன்னும் குறையல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில முக்கியமா இன்னைக்கு வந்து பேசப்போற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் தரப்புலேருந்து விசாரிச்சு பார்த்ததுலேருந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில வந்து நிச்சயமா கூட்டணி அமைச்சு தான் போட்டியிட போறாரு. அது வந்து அதிமுக கூட இல்லன்னு கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி விடாப்பிடியா வந்து நிச்சயமா வந்து பாஜக கூட கூட்டணி இல்லன்னு சொல்லிட்டாரு. அப்போ பாஜகவுக்கு திமுக கூட அவங்க சேர போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ பாஜக தலைமையில ஒரு அணி அமைக்க போறாங்க. அந்த அணிய அமைக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்க்குறதுல வந்து இதில வந்து வெளிப்படையான ஆதரவு வந்து ஓபிஎஸ் அவர்கள் தான் தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு பாமகவா இருக்கட்டும், புதிய தமிழகம் இந்த கட்சிகள்லாம் கூட பாஜக கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்த போதிலும் கூட ஓப்பனா டிக்ளேர் பண்ணது ஓபிஎஸ் மட்டும் தான். இதுமாரி நாங்க வந்து பாஜக கூட தான் இணைந்து பயணிப்போம்னு. அப்போ வந்து இந்த தகவல் வந்து பிரதமர் மோடிக்கு தெரியும். அதனால வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து முதன்மைப்படுத்துறதுனால அதிமுக தொண்டர்கள், அதாவது ஓபிஎஸ் அணியில இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள தங்களுடைய அணிக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் அதிகம் இருக்கும். எனவே ஓபிஎஸ்ஸை இந்த அணிக்குள்ள கொண்டு வந்துட்டா நிச்சயமா டிடிவி தினகரனும் இந்த அணிக்குள்ள தான் இருப்பாரு. அப்போ பாஜக மற்றும் டிடிவி, ஓபிஎஸ், பாமக மற்றும் தேமுதிக இடையே வந்து பேச்சுவார்த்தை பாஜக தரப்புல வந்து நடந்துகிட்டு இருக்குது. தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் அதிமுக கூடவும் பேசிட்டு இருக்காங்க, பாஜக கூடவும் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாமகவும் அதிமுக கூடவும் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாஜக கூடவும் பேசிட்டு இருக்காங்க. பாமகவுக்கு வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள போறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்களா, இல்ல பாஜக கூட்டணியில் இணைந்து பயணிப்பாங்களான்னு தெரியல. இருந்த போதிலும் கூட பிரதமர் மோடி அவர்கள் இந்த முறை வந்து தமிழகத்துக்கு வரும்போது இந்த கூட்டணியை வந்து ஒருங்கிணைப்பதற்கான அனைத்து விஷயங்களையும் வந்து அண்ணாமலை அவர்களோடு விவாதிப்பார். அதில் முக்கியமானது வந்து ஓபிஎஸ் அவர்களோட அடங்கிய இந்த அணியில் வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இணைந்து பயணிக்கிறாங்க. அப்போ தேமுதிகவும் பாமகவையும் இந்த அணிக்குள்ள கொண்டு வந்துட்டா கணிசமான வாக்கு வங்கிகள் வந்து நம்மளால பெற முடியும் அப்படின்னு பாஜக தலைமை நம்புது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் குறித்த ஒரு குற்றச்சாட்டையும் ஓபிஎஸ் அவர்கள் இந்த பிரதமர் மோடி அவர்கள் அந்த டீம் கிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பற்றி சில நாட்களுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் விமர்சனம் வச்சிருந்தாரு. நான்லாம் என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை சொன்னோன்னா நீங்கள் திகார் சிறைக்கு தான் செல்லணும்னு. அப்போ அந்த வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாரு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் கூட முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ் வந்து தாக்கி பேசக்கூடிய அமைச்சர்கள் குறித்த இந்த விஷயங்கள்லாம் கூட பாஜக டீமுக்கு கைமாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாக சொல்லப்படுது. எனவே வந்து ஓபிஎஸ் வந்து தன்னை வந்து ரொம்ப உதாசீனப்படுத்தவங்க, அதாவது ஜெயக்குமாராக இருக்கட்டும், சிவி சண்முகமாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து தன்னுடைய பலத்தை காமிக்கிறதுக்காக இந்த பாஜக ஃபோர்ஸ் மூலிமா வந்து ஒரு முயற்சியை மேற்கொள்வார் அப்படின்னும் ஓபிஎஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்காங்க. ஓபிஎஸ் மற்றும் பிரதமர் மோடி குறித்த இந்த சந்திப்பு நிகழ்வுகளை இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் நிகழப்போகுது. அதுக்கு பிறகு நம்ம காணொலியில் வெளியிடுறோம். நன்றி, வணக்கம்.